ஏத்தே 5 மணி இருக்கும் தேய். 5 மணி இருக்குமா? அப்ப நிச்சய நேரம்லாம் முடிஞ்சு போச்சா? அத மதியமே முடிஞ்சு போச்சே. ராத்திரி ஓடி போய் நிச்சயம் பண்ண மாட்டாங்களே. ஏனி எங்க பண்ண இன்னொரு நாள் தான் குறிப்பாவுன்னு நினைக்கேன். ஆமா குறிப்பாவே நல்லா குறிப்பாவே. ஏன் மாமாட்ட போய் நான் கண்ணு முழிச்சிட்டேன்னு சொல்லு. நீங்க வந்ததுல இருந்து முழிச்சியா தானே கிடக்கிய. நான் சொன்னதை நீ செய். அத்தைக்கு சரியாயிட்டு கண்ணு முழிச்சு பேசிட்டாவன்னு போய் சொல்லு. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத போ. சரி தே போய் சொல்லியே. ஒன்னதே சொல்ல வேண்டியிருக்கு. எதுவும் தெரியல சரியான கூமுட்டை. என் மாவதான் பாவம் எனக்கு இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப அழுதுட்டா. பிள்ளைக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லணும். ஏம்மா எப்படிமா இருக்கு இப்ப உடம்புக்கு? ஏத்தே உங்களுக்கு என்னாச்சு தே? என்னத்தே இப்படி வந்து படுத்துட்டீங்க? நடந்தா சிங்க மாதிரி இருப்பீங்க, படுத்தா தேர் மாதிரி இருப்பீங்க. என்னது படுத்தா தேரா? தேர நட்டமாதான் நிக்கும். இந்த மனுஷன் உளறாரு. எங்க அம்மா கண்ணு முழிக்காம கிடக்கும்போது கூட இப்படி அலையிலையே. கண்ணு முழிச்சு வர வந்து இப்படி கதறி அழியாரு. ஒச்சமே முழிச்சிட்டாவளே நினைச்சு அழியாரோ? ஏத்தே எனக்கு நீங்க இன்னொரு அம்மா மாதிரி தே. எங்க அம்மா இல்லாத குறைய உங்களை பார்த்துதான் தே நான் மறக்கேன். உங்களுக்கு இப்படி ஆயிட்டே தே, என்னால தாங்கிக்கிடவே முடியல. இல்லத்தே உங்களுக்கு இப்படி ஆனதோ நான் துடிச்சு போயிட்டேன். தலையில இடியே உழுந்த மாதிரி ஆயிட்டு தே. ஏங்க வெளியே நல்லதான் நின்னுட்டு இருந்தியே? அது உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சிட்டு இருந்தேன் சரோஜா. உள்ளுக்குள்ள பாசத்துல குமரிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அத்தை வெறும் அத்தை மட்டும் இல்லம்மா, அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் அவியதான். என்னது தாத்தா பாட்டியா? அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் சரோஜா. எத்தே இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? நீங்க பிழைச்சிருவீங்கல்ல? எங்க அண்ணன் கண்ணுல கூட ஓட்டு தண்ணி வரலையே. இந்த மனுஷன் கண்ணுல இருந்து அருவியா கொட்டுது. எனக்கு கூட எங்க அம்மா கண்ணு முடிச்சிட்டானோன்னு கண்ணுல ஓட்டு தண்ணி வரலையே. இவரே இப்படி அழுத்திட்டு இருக்காரு. ஏங்க அழாதங்க, அதை எங்க அம்மா பழச்சிட்டால. நீங்க எதுக்கு இப்படி அழுத்திட்டு கிடக்குறீங்க? உங்களுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. இல்ல சரோஜா, நான் இவ்வளவு நேரம் உனக்காக தான் அமைதியா இருந்தேம்மா. நானும் அழுதா நீ தாங்க மாட்டேன்டா என்னோட அழுகைய உள்ளுக்குள்ள அடக்கி வச்சிருந்தேன். எவ்வளவுதான் உள்ள அடக்கி வச்சிருந்தாலும் வெளியே வந்துருச்சுமா, என்னால தாங்க முடியல. சரிங்க அழாதங்க, அதை எங்க அம்மைக்கு இப்ப சரியாயிட்டுல. சரியாயிட்டுமா, ஆனா அத்தைக்கு முடியாம போயிட்டுல. அத நினைக்கும் போது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எத்தே உங்களுக்கு சரியாயிட்டுனா பழனிக்கு பால் காவடி எடுக்கிறேன்னு வேண்டி இருக்கேன் தே. அது மட்டும் இல்ல தே, அழகு குத்துறேன்னு வேண்டி இருக்கேன். எனக்கு இல்ல தே, உங்களுக்கு. ஆமா தே, அது மட்டும் இல்ல, திருவிழால தீ மிதிக்கிறேன்னு வேண்டி இருக்கேன் தே. எத்தே நீங்க கேக்குற நிலைமையிலயா இருந்தியத்தே? மூச்சு பேச்சு இல்லாம கடந்திய. உங்ககிட்ட கேட்க முடியாமதான் கடவுள்கிட்ட இப்படி ஒரு வேண்டுதல் வச்சதே. அதுக்கு பிறகுதான் நீங்க இப்ப கண்ணு திறந்தைய பாத்திருக்கீங்க. உனக்கு இப்ப உடம்புக்கு எப்படிமா இருக்கு? ஐயோ வேண்டாமா, நீங்க இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்ட் எடுங்க. டாக்டர்கிட்ட கேட்டு மெதுவா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பரவாயில்லம்மா, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, மெதுவா வீட்டுக்கு போலாம். ஆமாம்மா, உனக்கு இப்படி ஆயிப்போச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். நீ கண் முழிச்சு வரதா என் மனசுக்கு நிம்மதியா இருக்குமா. சரோஜா வருத்தப்படாதம்மா, எனக்கு ஒண்ணு அவையிலமா, நான் நல்லாதான் இருக்கேன்.
பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி? ஐயா பேராண்டி பரவாயில்லப்பா நல்லாதான் இருக்கேன். சரி பாட்டி ரொம்ப பேசாதங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆமாமா டாக்டர் ஒருத்தர் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருப்போம். எங்க அம்மையை நானே பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டேன். எல்லாரும் வீட்டுக்கு போறதா இருந்தா போங்க. ஏம்மா இப்ப பரவாயில்லையம்மா, எங்களுக்காக போய் சொல்லாதம்மா, நாங்க வருத்தப்படுவோமே நினைக்காத. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுமா. பரவாயில்லம்மா அம்மைக்கு, நான் நல்லாதம்மா இருக்கேன், நீ வருத்தப்படாத. இல்லம்மா காலையில் நல்லதுன்னு இருந்தா அதுக்குள்ள எப்படிம்மா இப்படி ஆச்சு? எம்மடி சாரோஜா எனக்கே தெரியலம்மா. உங்க அண்ணன் வீட்டுக்கு போகாமேன்னு நடந்து போயிட்டு இருந்தேனா வாளியில மயங்கி கிடந்திருக்கேன். எத்தே உங்களை நான் தான் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல விட்டேன். என்னது கூட்டிட்டு வந்து விட்டியா? இல்ல ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு வந்தேன். ஆம்புலன்ஸா? ஆட்டோன்னு சொன்னா? ஆட்டோன்னு சொன்னேன், பதட்டத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கமே. நீ ஆம்புலன்ஸ் தான் ஆம்புலன்ஸ் தான். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வரைக்கும் காத்திருக்கா, உடனே எனக்கு ஒரு போன் பண்ண தெரியாதோ? அது அந்த நேரத்துல கையில போன் இல்ல மீனி. அப்ப ஆம்புலன்ஸுக்கு மட்டும் எப்படி போன் பண்ண பியாதி இருப்பா? ஐயோ அது ஆம்புலன்ஸ் வந்துகிட்டு இருந்துச்சா, கை போட்டு ஏறி போவானே மைனி. என்ன உளறிட்டு இருக்க? அது என்ன ஆம்புலன்ஸா ஆட்டோவா கை போட்டு ஏறி போறதுக்கு? ஐயே இவ வளரியது பத்தி என் மாவ கண்டுபிடிச்சிருவா போல இருக்கே. இப்ப என்ன செய்ய? எம்மடி சாரோஜா என்னம்மா? எப்படியே கொண்டு வந்து சேர்த்துட்டாலம்மா அது வீடு. அவ சேர்த்ததுனால தானம்மா அம்மா பழச்சிருக்கேன். ஆமாம்மா அதுவும் சரிதான். அம்மைக்கு லேசா தூக்கம் வருதுமா, நான் தூங்கட்டுமா? சரிம்மா நீ தூங்குன, வெளியே போய் உட்கார்ந்துருக்கேன். ஏய் பாத்துக்க நான் வாரேன். சரி மைனி. ஐயோ கேட்டவனே உளர்னு உளரலாம் செய்யுது. ஏதாவது ஒரு துளி உண்மை இருந்தா தானே கரெக்டா வரும். நடந்தே வந்தோம் 2 பேரும், ஒரு ஆட்டோ கூட பிடிக்க முடியல. வேற எங்க இருந்து கரெக்டா உண்மையை சொல்றது? இல்லத்தே சீரியஸா இருக்கவில ஆம்புலன்ஸ்ல தானே கூட்டு வருவாவே. இருந்தாலும் அவிய நம்புற மாதிரி சொல்லணும்ல தே. சரி தே. எனக்கு ரொம்ப பாசி எடுக்குது, போய் சாப்பாடு வாங்கிட்டு வா. பிரியாணியா இருந்தா ரொம்ப நல்லது. எத்தே இந்த நேரத்துல போய் பிரியாணியா? உங்களுக்கு இப்போ சட்டப்படிக்கு குளுக்கோஸ் தான் ஏறணும். பிரியாணில கண்ணுல கூட பார்க்க கூடாது தே. அது நிஜமாலே சீரியஸா இருக்கவியல்க்கு. நான் என்ன நோக்கத்துல படுத்து கிடக்கேன். நிச்சயத்த நேரத்துல சந்தோஷத்துல இருக்க, அதை இப்ப கொண்டாடியே ஆகணும். போய் பிரியாணி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வா. எத்தே மைனி 10 ரூபா மாட்டிக்கிட போறேன் தே. நீ சாப்பிட்ட மாதிரி எடுத்து வை. அப்படியே நீ சாப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு வாயா கூட, நான் வாங்கிக்கிட்டே வாயில. ஐயோ எங்க அம்மா சீரியஸா பட்டிருக்கா, நீ இப்படி பிரியாணி சாப்பிட்டு இருக்கீங்க. மைனி என்னைய கோபப்பட மாட்டாங்களா? பிரியாணி தான் இந்த நேரத்துக்கு கிடைச்சதுன்னு வாங்கிட்டு வந்து போலே. அப்படியே மகளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்டு ரொம்ப வார்த்தத்துல இருக்காவே. ரூபா ரூபான பரவதாரி, நீ இப்ப இருக்கத வச்சு வாங்கிட்டு வா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. நான் மாட்டிக்கிடாம இதுல இருந்து தப்பிச்சுட்டேன்னா பெரிய சந்தோஷம். ஆமா இவ மாட்டாம தப்பிச்சிரனா, அப்ப நாங்க மாட்டிக்கிடணுமா? இது நல்லா இருக்கே. நிச்சயம் நின்னத நேரத்துல எவ்வளவு சந்தோஷத்துல இருக்கே, இது கொண்டாடியே ஆகணும். இன்னைக்கு பிரியாணியே ஒரு புடி. சூர்யா நிச்சயம் நின்னு போச்சு சூர்யா, இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. நிச்சயம் நின்னது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அனு. ஆனா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ அது உண்மை நம்பிட்டியா சூர்யா? என்ன சொல்ற அனு? சூர்யா நம்ம பாட்டிக்கு உண்மை இல்ல, அவங்க சும்மா தான் நடிக்கிறாங்க. என்ன சொல்ற அனு? பாட்டி நடிக்கிறாங்களா? ஆமா சூர்யா, அவங்க உடம்புக்கு ஒண்ணுமே இல்ல. இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக பாட்டி சும்மா நடிச்சிட்டு தான் உள்ள படுத்திருக்காங்க. பாட்டிக்கு ஒண்ணும் இல்ல சூர்யா. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்ல பாட்டி. ஆனா பாட்டி என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் ரூம்ல யாருமே இல்லாத போது பாட்டிய போய் பார்த்தனா, பாட்டி என்கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. பாட்டி சும்மா தான் நடிக்கிறாங்களாம். அதனாலதான் நான் ஜாலியா இருக்கேன், கவலையே படல. நான் பாட்டிக்கு எப்படி ஆகி போச்சேனே ரொம்ப வருத்தமா இருந்தேன் அனு. நானும் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா பாட்டி சொன்ன உடனே ஹாப்பி ஆயிட்டேன். எனக்காக தான் பாட்டி இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூர்யா, இந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக தான். எவ்வளவு நல்ல பாட்டில. ஆமா அனு. நான் கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கவே இல்ல சூர்யா. நிச்சயம் எப்படி நிக்க போதோ, நீ எப்படி நிறுத்த போறியோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன்.
ஆனா நம்மளுக்கு அந்த கஷ்டமே கொடுக்காம பாட்டியே நிச்சயத்தை நிறுத்திட்டாங்க. மண்டபத்துக்கே போகல, நிச்சயம் நின்னு போச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு சூர்யா. எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட எப்படி நிறுத்துறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டியே எவ்வளவு அழகா ஐடியா பண்ணி நிறுத்திருக்காங்கல்ல. ஆமா சூர்யா, இனி நிச்சயம் நடக்காது. ஜாலியா இருக்கே. ஆனா உங்க அம்மா விட மாட்டாங்களே, உடனே ஏற்பாடு பண்ணுவாங்களே. அதான் இனி பாட்டி இருக்காங்கல்ல, கண்டிப்பா எனக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணி பாட்டியே நிச்சயத்தை நிறுத்திடுவாங்க. நான் இனி கவலையே படக்கூடாதுன்னு இருக்கேன் சூர்யா. பாட்டி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. பாட்டி மேலதான் நம்பிக்கை இருக்கு, அப்ப என் மேல நம்பிக்கை இல்ல. ஐயோ அப்படி இல்ல சூர்யா, எனக்கு உன் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நான் சொன்ன உடனே நீ மாப்பிள்ள கிட்டே போய் பேசுனல்ல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குமா? ஆனா பாட்டி நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பத்தியா, அதனால அவங்க மேல இன்னும் நம்பிக்கை அதிகமா இருக்குன்னு சொன்னேன். ஆமானு, பாட்டி நம்மளுக்காக இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு நான் கூட நினைச்சு பாக்கல. நீ சொன்ன பிறகுதான் பாட்டி பட்ட கஷ்டமே எனக்கு தெரியுது. இனி எந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்தாலும் பாட்டிகிட்டே உதவி கேட்போம். சரி சூர்யா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏனு, பாட்டி தாங்க இருக்காங்கல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதானே? சூர்யா, இனி அத்தை பாத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். அத்தை பாத்திர கூடாதுன்னு தான் நான் கார்லயே இருந்தேன். எல்லாரும் வெளியே போன பிறகுதான் நான் பாட்டியே போய் பார்த்தேன் சூர்யா. இப்போ உன்னைய பாக்குறதுக்காக தான் இவ்வளவு நேரம் இருந்தேன். நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சூர்யா. சரி அனு. பாய் சூர்யா. பாய் அனு. உங்களுக்கு உடம்பு தெரியலன்னு சொன்னது எனக்கு மனசே கேட்கல. உடனே ஓடி வந்துட்டேன். என்ன காட்சி? தங்கச்சி பயப்படாதம்மா, எனக்கு ஒண்ணும் இல்லை. எக்கா ஏதோ அட்டாக்கு கிட்டாக்குன்னு சொன்னாவ, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றியா? என்னாச்சுக்கா? அது வந்துமே நான் போட்ட நாடகம். என்னது நாடகமா? ஆமாம்மா, என் பியாட்டியும் பியாரனையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக போட்ட நாடகம். என்னக்கா சொல்றிய? இன்னைக்கு என் பியாத்திக்கு நிச்சயதார்த்தம். உனக்கு கூட தெரியுமே, மாமா வந்து கூப்பிட்டானே. ஆமாக்கா, அதான் அந்த நிச்சயத்தை நிறுத்துறதுக்காக தான் இப்படி ஒரு நாடகம் போட்டேன். என்னக்கா சொல்றிய? ஆமாம்மா, என் பியாரும் பியாட்டியும் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சுட்டாவே. அப்படியேக்கா? ஆமாம்மா, இது தெரிஞ்ச பிறகு நான் எப்படி அந்த நிச்சயத்தை நடக்க விடுவேன்? அதை நிறுத்துறதுக்காக தான் உடம்பு சரியில்லைன்னு வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? நிச்சயமும் நின்று போச்சா? அப்படியேக்கா? நான் இது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நேற்றுமாலே உங்களுக்கு உடம்பு தான் சரியில்லைன்னு நினைச்சு பாதையிலே ஓடி வந்தேன். இல்லைன்னா எனக்கு உடம்பு நல்லாதான் இருக்கு. இது என் பேரனையும் பேத்தியும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக நாங்க போட்ட நாடகம். நாங்களா? யாரெல்லாம்? வேற யாரும் உன் மருமவதான். அவதான் எனக்கு கொஞ்சம் உதவி செஞ்சா. அவளை நானும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தையே போட்டோம். அப்படியே அவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. நானம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன். மற்றபடி இந்த விஷயம் மகளுக்கும் தெரியாது, என் மகனுக்கும் தெரியாது. நெட்ட வரைக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வாங்கிட்டு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். நீயும் யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ஏக்கா, நான் எப்படி சொல்லுவேன்? தெரியுமா, நீ யார்கிட்ட சொல்ல மாட்டா, தெரியாம வாங்கிட்டு சொன்னேன். நான் நினைச்ச மாதிரியே நிச்சயம் நின்னுட்டு சீக்கிரமா என் பியாருக்கும் பேத்திக்கும் எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சு வச்சிடணும். அதுதான் என்னோட ஒரே ஆசை. சரிக்கா. சரோஜமா, சரோஜமா, தங்கச்சி யாரும் வாராவம்மா. சரிக்கா. சரோஜமா, என்னம்மா இப்ப எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா. காலையில நாங்க பார்க்கும்போது கூட நல்லதானே பேசிட்டு இருந்தீங்க, அதுக்குள்ள எப்படி ஆச்சு? செல்லம்மா, காலையில நல்லா இருக்கவிய, சாயங்காலம் நல்லா இருக்கது இல்ல. சாயங்காலம் நல்லா இருக்கவிய, அடுத்த நாள் நல்லா இருக்கது இல்ல. அந்த மாதிரிதான் அக்காக்கு திடீர்னு உடம்புக்கு சரியில்லாம போயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. அப்படியாக்கா? என்னாச்சு? ஏதாச்சும் வேலை விட்டோடனே அப்படியே ஓடி வரோம். சரோஜமா, ஒன்னும் பிரச்சனை இல்லையே? காலையில கொஞ்சம் சீரியஸா தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. அப்படியா? நாங்களும் காலையில வரலான்னு தான் நினைச்சோம். இந்த ராசாத்தியக்கா இருக்காவல்ல, அதீடா வேலையை பாதியிலே விட்டுட்டு போக கூடாது, வேலையை முடிச்சிட்டு சாயங்காலம் போங்கன்னு சொல்லிட்டாவே. அதனாலதான் வேலை முடிஞ்ச உடனே இங்க வாடி வந்தோம். இன்னொரு விஷயம் தெரியுமாமா? இந்த நிச்சயம் வேற நின்னு போச்சா. உங்களுக்கு சீரியஸ் ஆயிட்டுல, அதனால நிச்சயத்தையே நிறுத்திட்டாவே. அப்படியம்மா? ஆமாம்மா, நிச்சயத்தன்னைக்குல கரெக்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு, அதனால நிச்சயத்தையே நிறுத்திட்டாவே.
நின்னு போன நிச்சயம் இனி நடக்குமோ நடக்காதோ யாருக்கு தெரியும்? அதெல்லாம் நின்னு போன நிச்சயத்தை நாளைக்கே கூட நடத்திடுவாவே. ராசத்தி அக்கா